பெர்ஷியன் கேட் வளர்ப்பதற்கு என்னென்ன தேவை என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இவர் வந்து ரொம்ப நாட்டி, ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவார். எப்படி ஆட்டம் போடுவாருன்றதே தெரியாது. இந்த அளவுக்கு ஆட்டம் போடுமான்றதை நாங்கள் இந்த குட்டியை வச்சு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்ப்போமா? பெட்டு சாப்பிட்றதுக்கு ட்ரை ஃபுட் அண்டு வெட் ஃபுட் வச்சுருக்கோம், தண்ணி வச்சுருக்கோம். இதுதான் அவங்களுடைய ஃபுட்டு. அண்ட் வந்து க்ரீமி ட்ரீட்டு. நம்ம வந்து ட்ரை ஃபுட்டை கொடுத்தோம் அப்படின்னா, ட்ரை ஃபுட் வந்து ரொம்ப அதிகமாகலாம் சாப்பிடாது. ஆனால் வெட் ஃபுட்டை கொடுத்தோம் அப்படின்னா பிரியாணி மாதிரி வெட் ஃபுட் அதுக்கு. அந்த வெட் ஃபுட்டை வந்து நம்ம வச்சு அடுத்த செகண்டே காலி பண்ணிடும். ஆனால் ட்ரை ஃபுட் அப்படி கிடையாது, கொஞ்சம் வச்சு சாப்பிடும். இந்த க்ரீமி ட்ரீட்டுன்றது வந்து குழந்தைக்கு சாக்லேட் மாதிரி ரொம்ப இஷ்டப்பட்டு இங்கே வெறும் கவரை எம்டி கவரை காமிச்சாலுமே அங்கேருந்து ஓடி வந்துடுவான். அந்த அளவுக்கு அதுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பெட்டு காலையில் எழுந்த உடனே நாங்கள் ஃபுல்லாக வைப்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு க்ரூம் பண்ணி விடுவோம். அவள் இப்போ வந்து இந்த கிளைமேட்டில் குளிக்க வைக்க வேணான்னு சொல்லி டாக்டர் சொன்னதால் நாங்கள் வெறும் வைப்ஸ் வச்சு தான் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் க்ரூம் பண்ணிவிட்டு 15 days ஒன்ஸ் வந்து நாங்கள் நெயில் கட் பண்ணுவோம். இந்த நெயில் கட்டரில் நெயில் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நாங்கள் நெயில்ஸை ஷார்ட் பண்ணிடுவோம். இது பார்த்திங்கன்னா பெட்டு விளையாடுறதுக்கான லீஃப் ஸ்டிக்கு. இந்த லீஃப் ஸ்டிக்கை பார்த்தாலே போதும். இப்போ கூட ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அவர் வந்து கேஜில் தான் இருக்கார். இருந்தாலும் நம்ம இது இப்படி ஷேக் பண்ணால் எப்படியெல்லாம் பார்க்குறாருன்றதை பாருங்கள். ரொம்ப இது வந்து அவ்வளோ பிடிக்கும். இதை வச்சு நம்ம காமிச்சாலே போதும் குதிக்க ஆரம்பிச்சிருவான். இது பார்த்திங்கன்னா ரோப்பு வந்து கழுத்தில் கட்டிட்டு எங்கேயாச்சும் அதுக்கு கொஞ்சம் வாக்கிங் மாதிரி பண்ணலாம். பட் இந்த ரோப்பை வச்சு சார் விளையாட ஆரம்பிச்சிருவார். அதனால் நாங்கள் கழுத்துலையே கட்ட மாட்டோம் இந்த ரோப்பை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து குட்டிமா தூங்குறதுக்கான பெட்டு. பட் அவர் வந்து இதில் விளையாட தான் செய்வாரே தவிர்த்து தூங்க மாட்டார். இதை போட்டாலே இதை விட்டுட்டு போய் சேர் மேலே ஏறி படுத்துப்பார், இல்லைன்னா நாங்கள் படுக்கிற பெட்டில் படுத்துப்பார். இதுதான் அவருடைய வேலை. இது பார்த்திங்கன்னா இந்த லிட்டரில் தான் அவருடைய மோஷன் பாஸ் பண்ணுறதாகவும் இருக்கட்டும், இல்லை யூரின் பாஸ் பண்ணுறதாகவும் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த லிட்டரில் தான் பண்ணும். இது பார்த்திங்கன்னா பூனை வந்து இதிலையே உட்காந்து நல்லா அது நகத்தை போட்டு நல்லா பொறாண்டிக்கும். இது இருக்கிறதால என்ன நமக்கு பெனிஃபிட்னா, சோஃபா பெட்டு இதிலெல்லாம் போயிட்டு அது ஸ்க்ராட்ச் பண்ணுறதில்ல. அதனால் இதிலையே பண்ணிக்கும். இது பண்ணுறதால நமக்கு வந்து நம்மளுடைய திங்ஸ் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அதோடைய பெர்ஷியன் கேட்டோட முடி என்ன தான் நம்ம வந்து அதுக்கு ஆன்டி ஏர்ஃபால் ஃபுட்டு கொடுத்தாலுமே அதோடைய முடி ரொம்ப நிறைய கொட்டுது. அது கொட்டுறதால நம்ம ட்ரெஸ்லலாம் நம்ம டெய்லி வீட்டை க்ளீன் பண்ணி வச்சாலுமே நம்ம ட்ரெஸ்லாம் நம்ம போட்டுட்டு அது பக்கத்தில் உட்காந்தாலே நம்ம ட்ரெஸ் எல்லாமே அதோடைய முடி வருது. ஸோ இதை வச்சு நம்ம இப்படி தேய்க்கும் போது அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற முடி எல்லாமே நம்மளுக்கு இதில் வந்து ஒட்டிக்குது. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸு க்ளீன் ஆகிடுது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் எங்கள் பெட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே. இவ்வளோ தான் நம்ம வந்து பெர்ஷியன் கேட் வளர்க்குறதுக்கு நமக்கு தேவையானது. மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு 1500 to 2000 வரும். இது இல்லாமல் வேக்சின்ஸ் அந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ற? இப்படி பண்ணிட்டு இருக்க? தொடை. டேய் இருடா. बाबा नहीं करना मेरे को நீ ஓடியும் போக மாட்டேன், இது விளையாட மாட்டேன். ஸோ நம்ம வைப்ஸை வச்சு தொடச்சிட்டோம், க்ரூமிங்கும் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து அவனுக்கு ராயல் கேனினோட வெட் ஃபுட் வச்சுருக்கோம். இப்போது வெட் ஃபுட் எப்படி சாப்பிட்றான்றதை பாருங்கள். சும்மா தலைவர் பிரித்து மேவான். ஸோ விஸ்காஸும் ராயல் கேனினோட 2 வெட் ஃபுட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ட்ரை ஃபுட்டில் வந்து ராயல் கேனினும் இருக்குது, மியாவும் இருக்குது, 2மே கொடுக்குறோம். ஸோ நம்ம எக்ஸ்பென்சிவாக போனோம் அப்படின்னா ராயல் கேனின் கொடுக்கலாம்.
ஸோ ஆவரேஜ் கொஞ்சம் மீடியமாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மியாவும் கொடுக்கலாம். நான் ரெண்டுமே ட்ரைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெண்டுமே நல்லாவே சாப்பிட்றான். அதே மாதிரி விஸ்காஸும் சரி, ராயல் கெனினோட வெட் ஃபுட்டும் சரி, ரெண்டுமே நல்லாவே சாப்பிட்றான். ஸோ சாப்பிட்டு ஒரு பீஸ் கூட இதில் இருக்கவே இருக்காது பாருங்கள். டோட்டலாக வலிச்சு காலி பண்ணுற ஒரு வெட் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ காலி பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட விளையாட ஆரம்பிச்சிருவான். ஸோ விளையாடுறது எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாடுவான். நம்ம அவனை கேஜில் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் அவ்வளோதான், தூங்க ஆரம்பிச்சிருவார். நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு ஸோ ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. டோட்டல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்ததுன்னா ஏதாச்சும் ஒரு பெட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். ஸோ அவ்வளோதான், சாப்பிட்டாரு. அவனே ஃப்ரெஷ் பண்ணிப்பான். டோட்டலாக ஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் விளையாடுவான். நாங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் விளையாட விடுவோம். 1/2 அன் ஹவர் விளையாட விட்டதுக்கப்புறமா அவனை கேஜில் நம்ம எடுத்து போட்ட உடனே வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸ், அதிகபட்சமாக 10 மினிட்ஸில் தூங்க ஆரம்பிச்சிருவார் தம்பி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்போ கேஜ் ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ தான் எழுந்திருப்பான். அவ்வளோதான், அவனை கேஜில் போட்டாச்சு, தூங்க போயிட்டார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஜெட்ஸு மை பெட். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய், டாடா, see you.